சிவம். கைவல்ய நவநீதம் மூலமும் உரையும். தத்துவ விளக்கப்படலம். பாடல் 17. நனவு கண்டது நான் கண்ட நனவுல, நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுழுத்தி, கண்டதும் வேறொன்றே போல். கண்டதும் வேறொன்றே போல் தினம் அனுபவிப்பதற்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அதருளுவீரே. நனவு கண்டதும் நான் கண்ட நனவுல, நினைவு நீங்கி கனவு கண்டதும் சுழுத்தி கண்டதும் வேறு ஒன்றே போல் தினம் அனுபவிப்பதற்கும் தெரியவும் இல்லை சற்றே மனதினில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அதை அருளுவீரே. நனவில் நான் கண்ட உடம்பும் நனவில் உள்ள நினைவு நீங்கி கனவில் கண்ட உடம்பும் ஆழ்ந்த உறக்கத்தில் உள்ள சுகம் கண்ட உடம்பும் வேறொன்று என்பதை அறிந்தேன். அதனால் இத்தேகத்தில் தேகி இருப்பதை உணர்கின்றேன். ஆயினும் கண் விழித்தவுடன் தேகி மறைந்து தேகமே தெரிகின்றது. இது தினமும் அனுபவிக்கும் கனவிலும் தூக்கத்திலும் அறிய முடிகிறதே அன்றி விழித்தவுடன் கண்ணுக்கு தெரியவும் இல்லை சற்றே மனதினில் உதிக்கும் பின்னர் மறைந்துவிடும். அதன் உண்மை காரணத்தை நான் உணரும்படி அத்தேகியை நான் காணும் மார்க்கத்தையும் அருள வேண்டும் குருவே. பாடல் 18. தாளத்தில் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆழத்தில் உடுக்கை காட்டி அருந்ததி காட்டுவார். அருந்ததி காட்டுவார் போல் தூளத்தை முன்பு காட்டி சூக்கும சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல் ஆழத்தில் உடுக்கன் காட்டி அருந்ததி காட்டுவார் போல் தூளத்தை முன்பு காட்டி சூக்கும சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. ஒரு தாய் தன் குழந்தைக்கு சோறூட்டும் போது இப்பூமியில் உயர்ந்து நிற்கும் மரங்களை காட்டி அதன் உயிரை வானத்தில் வரும் வளர்ப்பிறை சந்திரனை காட்டி ஊட்டி விடுவது போலும் திருமணமான பெண்ணுக்கு வானத்தில் நின்ற நட்சத்திரங்களை காட்டி அதில் ஒன்றான அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவார் போலும் குருநாதரானவர் தன் சீடனுக்கு ஞானத்தை ஊட்டி உபதேசிக்கின்றார். முதலில் தூலம் என்னும் உடம்பிலுள்ள தத்துவங்களை காட்டி பின்பும் சூட்சும உடம்பை காட்டி அதில் ஜோதி சொரூபமான மூல பொருளையும் காட்டுவதற்கு குருபிரான் பிரம்மோபதேசத்தை சொல்லத் தொடங்கினார். அன்பே சிவம், அன்பே சிவம்.